எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதைன்னு பார்க்க போகிறோம்னா, திடீர்னு தலையெழுத்தே மாறிய 5 படங்கள். கங்குவா சூர்யாவுக்கு எதனா வழி கிடைக்குமா? என்ன விஷயத்த டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் வந்து ஆரம்பத்தில் வந்து குறைஞ்சது மதிப்பிடப்பட்ட படங்கள் தான் பின் பட்டையை கிளப்பிய கதைக்களங்கள் அங்கே பார்த்துருக்கோம். அதே போல் தான் இப்போது வந்து கங்குவா படத்தில் வந்து கிட்டத்தட்ட 23 நிமிஷங்கள் வந்து கட் செஞ்சுருக்காங்க. அந்த ஒலியை அதிகமாக இருக்கிற விஷயம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. சென்சாரில் வந்து ரெடி பண்ணி அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து முதல்ல விலை போகாத 5 படங்கள், அதாவது 1999 வந்து இயக்குனர் பாலாவால் உருவாக்கப்பட்ட படம் தான் வந்து சேது. இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து சரியாக போகல. அதன் பின் வந்து திடீர்னு மாறிய தலையெழுத்து போல் இந்த படம் வந்து பட்டையை கிளப்பிச்சு. பாலாவுக்கு வந்து இதுதான் முதல் படம். அதே போல் விக்ரமிற்கு வாழ்க்கை தந்த படம் இதுதான். இதில் வந்து செகண்ட் பார்க்குற படம் வந்து சித்திரம் பேச்சடி. மிஷ்கின் முதலாக வந்து இயக்குனராக அறிமுகமான படம் இது. ஆரம்பத்தில் வந்து இந்த படத்துக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு கம்மியாக தான் இருந்துச்சு. காதல் கதையை வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து ஆரம்பத்தில் குறைந்த மதிப்பீட்டெல்லாம் அதன் பிறகு வந்து நல்லா சூப்பராக ஒரு நல்ல நேம் எடுத்துச்சு. மூணாவது வந்து கணத்தில் முத்தமிட்டால். சுஜாதாவின் நாவலை வந்து மையமாக வச்சு மணிரத்னத்தினால் எடுக்கப்பட்ட படம். இது வந்து அம்மாவை தொலைத்த மகளுக்கும் தாய்க்கும் அந்த நடக்கும் இந்த பாச போராட்டம் தான் இந்த கதையோட கரு. ஆரம்பத்தில் வந்து இதுக்கு பெரிய ஆதரவு இல்லை. அதுக்கப்புறமேட்டு இது வந்து தேட்டரில் கூட்டம் வந்து பட்டையை கிளப்பிச்சு. நாலாவது வந்து துருவங்கள் 16. சஸ்பென்ஸ் காட்சிகள் நிறைந்த இந்த படத்துக்கு வந்து முதல்ல வந்து ஆதரவு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு ரொம்ப பெருகிச்சு. தேட்டரில் நல்லாவும் வசூலும் வந்து எடுத்துச்சு. இயக்குனர் கார்த்திக் நாராயணன் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. இதில் வந்து 5வது வந்து பார்க்க வேண்டிய படம் வந்து நான். விஜய் ஆண்டனி வந்து நாயகனாக நடித்த கதைக்களத்தில் வந்து நிலைநிறுத்திய இந்த படம் தான் இது. அதாவது சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இந்த படம் தேட்டரில் வந்து அசைத்து இருந்தது. நம்ம இயக்குனர் ஜீவா சங்கர் ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு பெருசாக இல்லை. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு நல்ல பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி சான்ஸ் நம்ம கங்குவாக்கும் கச்சா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.